கவுண்டர் பண்ணி சொல்லுவானே, இந்த கட்டில் மட்டும் நீ விட்டா. கார்த்தியில் வந்துட்டு இருப்பேன் வந்தா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொல்லிமலையில் இந்த பெரிய கருப்பு சாமின்ற ஒரு ஆண் தெய்வம், இங்கே ஒரு காமாட்சி தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நடந்து போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் உலாவன இடம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே நிறைய செருப்பு நிறைய கிடக்கு. ஆமாம் ஆமாம். அது என்னன்னா இந்த செருப்பு சித்தருக்கு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஐயா, இந்த செருப்பு சம்மந்தமாக மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது இந்த புனித மண்ணை வந்து காலில் படணும் அப்படின்னு இவ்வளோ சொல்லியே நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் யாரும். அதனால தான் அந்த செருப்புகளை விட்டு போகிறாங்க. அவங்க விட்டு போனால பழைய செருப்பு நம்ம திடீர்னு ஏலக்காய் வாசனை வருது. ஏன்னா வாயில போட்டுக்கிறீங்களா ஐயா? சாரி ஐயா, மர்மம் நினைச்சிட்டேன், கொல்லிமலை மர்மம். இந்த பாதி எப்படி கண்டுபிடிச்சிருவானுவ? உருவாக்கிருப்பானுங்களோ? ஆமா ஆமா. ஐயா என்ன ஐயா அது மூட்டையில தேங்காய் 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 எங்க தட்டுன்னு வரீங்க? கீழே அரியூர் வந்து எடுத்தாலும் மேலே கோயிலுக்கா போறீங்க? மேலே போறீங்களா? தூக்கணுமா? சாமி 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 நான் தூக்கி வரேன். புரியுங்களா? சைடு இருக்கீங்க ஒயிட் ஆகுதுண்ணா. அதை தேங்கப்பா பாக்கியராஜ் தூக்கி விடாண்ணா. தெரியுது நான் என்ன பண்றேன். தூக்கி விடுறோம். நீ பேயில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி விடணும் மல்தவத்ரா. அந்த பாக்கியராஜ் ஹெல்ப் பண்ண போ. இப்படிதான் சரிங்களா? சாமி நான் ஒரு 15 நிமிஷம் கிணறு இருந்ததுங்க. உள்ள போயிட்டு கிணத்துல ஏறி கலந்து நம்பரா பேசுறீங்களா? கட் பண்ணி அவருக்கு போயிட்டு வேகமா போயிட்டு. இல்ல அவர் பொறுமையா போறது தான். அவர் எங்க வேகமா போறது? ஓட சொல்லி போல மூட்டை ஏற்றிக்கு. ஐயா வயிற்று கம்மின்னு தூக்கலாம் பார்த்தா அது இருக்கும் போல. டால்மியா சிமெண்ட் மூட்டை மாதிரி இருக்குது. நேரத்தின் காரணம் அருமை கருதி அந்த செல்பேசியில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜினுடைய நன்மை கருதி இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவை பண்ணிக்கிறோம்.